வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸ் டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான டிசைனை அதில் பென்சிலால் ட்ரா பண்ணிக்கிறோம். ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா கூட நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் பென்சிலால் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மைக்ரோ டிப் பென்னால் அது மேலேயே ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் போர்ஷன் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணுவேன். இன்னும் ஒரு ஆஃப் போர்ஷன் நம்ம ட்ரா பண்ண வேண்டாம். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுல ஒரு 4 டைப் இருக்குது. இன்னும் ஈஸியஸ்ட் டைப்லாம் நிறைய இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம இப்போ ஒரு ஆஃப் போர்ஷன் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஆஃப் போர்ஷனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பக்கம் உள்ள டிசைன் வந்து இந்த பக்கம் விசிபிளாகவே தெரியும். ஸோ அது மேலேயே நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்குவோம். ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காட்டன் கிளாத்தை ஒரு 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இப்போ வரைஞ்ச அந்த ட்ரேஸ் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நீடில் எடுத்துக்கோங்க, இல்லை குண்டு ஊசி கூட எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே பஞ்ச் பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இந்த ட்ரேஸையே வந்து நம்ம ஒரு 100 ப்ளவுஸ்க்கு மேலே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சாக் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில், அந்த பெயிண்டிங் கடையிலலாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த சாக் பவுடர் எடுத்துக்கோங்க. அது ஒரு டல் ஒயிட் கலராக இருக்கும். அதை ஒரு பவுலில் கொஞ்சம் எடுத்துக்குவோம். அதில் கொஞ்சமாக நம்ம வந்து கெரோசின் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கெரோசின் கிடைக்கலனா வேறு ஆப்ஷன் வந்து டீசல் யூஸ் பண்ணலாமா, பெட்ரோல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேண்டானுங்கிறது தான் என்னோடய சஜஷன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் இல்லை டீசல் யூஸ் பண்ணும்போது நம்ம காட்டன் மெட்டீரியலில் ட்ரேஸ் பண்ணோம்னா அதனோட கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கெரோசினே பெஸ்ட்டு. கெரோசினும் நார்மலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம பஞ்ச் பண்ண அந்த போர்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக ரஃப்பான ஒரு மெட்டீரியலில் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அது மேலே ரப் பண்ணாலே வந்து கீழே அந்த எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துலலாம் அந்த ட்ரேசிங் கரெக்டாக இறங்கிடும். இது ஒரு சூப்பரான மெத்தட் தான். அந்த கெரோசின்லாம் ட்ரை ஆன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா விசிபிளாக உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் அதில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரப் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு டிசைன் அழகாக வந்திருக்கு. அதை ஒரு 5 மினிட்ஸு அப்படியே வந்து கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுடுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதனோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம எம்ப்ராய்டரிங் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்கிற த்ரெட்டு பார்த்திங்கன்னா டார்க் ஆஷ் கலர் எடுத்திருக்கேன். அந்த பெரிய லீவ்ஸ் எல்லாத்தையும் நான் டார்க் ஆஷ் கலரில் கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சில்வரிஸ்டு கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலில் பார்டரில் இருந்தது. ஸோ அந்த ஜரியை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிசைனை மட்டும்தான் அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கேன். பிகினர்ஸே இந்த டிசைன்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து மிஷின் ஹெட் வந்து வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷனாக உங்களுக்கு நான் கட்டாயமாக தரேன். என்னோடய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிக்ஸாக் விட்த்து வந்து நான் 8 mm வரைக்கும் செட் பண்ணி வச்சுருப்பேன். 12 mm வரைக்கும் செட் பண்ணலாம். ஸோ 8 mm போதுமானதாக இருக்கும். ஸோ 8 mm மேக்ஸிமம் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனோட விட்த்தை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சில்வரிஸ் கோல்டு ஜரியை யூஸ் பண்ணி நான் அதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். வேறு ஏதேனும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். நான் இது நார்மல் ஸ்பீடில் தான் வந்து பிகினர்ஸ்க்காக நான் ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் வந்து எம்ப்ராய்டரிங் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் பேக் நெக் டிசைன் கூட கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஃப்ரண்ட் நெக் போர்ஷனை மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். எந்தெந்த டிசைன் எப்படி அந்த லீவ்ஸ்லாம் இது பண்ணும்போது எந்தெந்த டைரெக்ஷனில் நான் ஃப்ரேம் வந்து டைரெக்ஷனை திருப்புறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள்.
என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணி தான் போடுவேன். அதில் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹேண்ட் டைரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து ஃபுல் வீடியோஸில் எப்போதுமே நம்ம வந்து ஸ்லோ பண்ணி என்ன நார்மல் ஸ்பீடோ அதில் உள்ள ஸ்பீடில் போட்டுக்கிட்டுருக்கேன். ஒரு 1 மினிட்டில் வந்து ஷார்ட் வீடியோவில் அந்த ஃபுல் டிசைன் கம்ப்ளீட் பண்ணணுன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி தான் போட்டு ஆகணும். இப்போ நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆக போகுது. இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.